நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமானது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் மிக தெளிவான ஒரு வீடியோ பதிவு. சரிங்களா? நான் இதில் சில விஷயங்கள் கிளியர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக எனக்கு இதில் ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? அதாவது போராட்டத்துக்கு அழைப்பாங்க, நீங்களும் போவீங்க. இங்கேருந்து என்ன அங்கே மனுவில் என்ன கோரிக்கை போகுதுன்றது உங்களுக்கு தெரியாது அமைச்சர்கிட்ட. இங்கேருந்து தெளிவில்லாமல் கூட நீங்கள் போகலாம். அங்கே என்ன கோரிக்கை உங்களுக்கு ஃபேவராக இருக்குதா? இங்கேருந்து நீங்கள் போகிறீங்க, இங்கேருந்து போராட்டத்துக்கு போகிறீங்க, கலந்துக்கிறீங்க. உங்களுக்கு அந்த கோரிக்கை அது உங்களுக்கு சாதகமாக இருக்குதா அல்லது இல்லையா, ஏமாற்றமா அப்படிங்கிறத இங்கேயே கிளியர் பண்ணிக்கோங்க. போராட்டத்துக்கு போகிறதுக்கு முன்பு, இனிமேல் போராட்டத்துக்கு போகிறதுக்கு முன்பு நீங்கள் தெளிவாக இங்கேயே உங்களுடைய சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்க. கோரிக்கை என்ன அப்படிங்கிறத இங்கேயே தெளிவு பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். அது போராட்டம் போகிறதா இருந்தால், இனிமேல் போராட்டம் போகிறதா இருந்தால் இங்கேயே கேளுங்க. வா நண்பா, வா போகலாம் போராட்டத்துக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் இங்கேயே கிளியர் பண்ணிக்கணும். சரிங்களா? என்ன நண்பா, என்ன கோரிக்கை, அதாவது மார்க் அதிகமாக எடுத்த எனக்கு வாய்ப்பா அல்லது 82 எடுத்து எம்ப்ளாய்மெண்ட்டில் சீனியாரிட்டியில் முன்னேக்கிற உனக்கு வாய்ப்பா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். சரிங்களா? 2013 ஆகட்டும், 2017 ஆகட்டும், 2019 ஆகட்டும், பாஸ் பண்ணியிருக்கிற அத்தனை பேருடைய கவனத்திற்கு இந்த வீடியோ பதிவு பாருங்கள். டிஆர்பி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள், எந்தெந்த இயர் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? பாருங்கள், 2011 பேப்பர் 1 1735 பேர். சரிங்களா? அது 2012 பேப்பர் 2 713 பேர். அது சப்ளிமெண்ட்ரியில் பாருங்கள், பேப்பர் 1 10,397. அது பேப்பர் 2 8,864. சரிங்களா? அடுத்து 2013 தான் பிரச்சனை வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 மட்டும் 30,592 பேர். இதில் எவ்வளோ போஸ்ட்டு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500 பக்கம் தான் நிரப்பினாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2013 பேப்பர் 2 இது பார்த்திங்கன்னா 42,124 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு 10,000 பக்கம் நிரப்பினாங்க. சரிங்களா? ஆக மீதி இதில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஆக மொத்தமாக பொதுவாகவே பார்த்தோன்னா 4 3 70 72,000 73,000 பக்கம். இதை கிளியராக தெரிஞ்சுக்கங்க. 73,000 பக்கம் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 13,000 பேர் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். ஒரு 13,000 பேர் 73,000 ஒரு 13,000 பேர் போயிட்டா மீதி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஒரு 70,000 பேர் இருக்கிறாங்க சீனியாரிட்டி. அப்போ 70,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் இருக்கும், எனக்கு அழைப்பு விடுத்த நண்பர்கள், அவர்கள் வைக்கிற கோரிக்கை, போராட்டத்துக்கு அடுத்த முறை வா அப்படின்னு கோரிக்கை வைக்கிற நண்பர்கள் சில யூடியூப் சேனலில் அதையும் நானும் பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியாரிட்டி டெட்டு பாஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதானே. 82 மார்க்காக இருந்தால் என்ன, 110 இருந்தால் என்ன, எதுவாக இருந்தால் என்ன, டெட்டு பாஸு ப்ளஸ்ஸு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் யார் முன்னேக்கிறாங்களோ அவங்கள டெட்டு பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அவங்களுக்கு பணியிடம் நிரப்பணும், பணியிடம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது பொதுவாக சொல்லப்போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி பார்த்துட்டே வாங்க, இவன் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கிறானா, 82 எடுத்துருக்கிறானா, ஓகே இவனுக்கு வேலை போடுங்க அப்படின்னு கோரிக்கை இருக்குது. இதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். இங்கே எந்த ஒரு போராட்டத்துக்கோ அல்லது போகிறதுக்கு முன்னே எதுக்காக கூட்டின்னு போகிறேன், என்ன கோரிக்கை, மனுவில் என்ன இதுன்னு கிளியர் பண்ணிக்கணும் போங்க. அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதாவது ஏற்கனவே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 82 மார்க் எடுத்தவன் வேலைக்கு போயிட்டான், 100 110 எடுத்தவன் வெளியே நின்றுட்டான். அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா வெரிஃபிகேஷன் முடிஞ்சு 6 மாதம் கழித்து அப்போ தான் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்ச பின்னாடியே ஒரு ஜிஓ பாஸ் ஆகுது. 82 எடுத்தவன் உள்ளே போயிட்டான், 110 எடுத்தவன் வெளியே நின்ட்டான்றது தான் அங்கே அவலமே. சரிங்களா? இதை நீங்கள் அதுதான் மெயின் பிரச்சனை. இப்போ மீண்டும் என்னென்னா, எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக இப்போ அதாவது வெறும் 82 டெட்டு பாஸு, எம்ப்ளாய்மெண்ட்டில் முன்னே இருந்தால் அவனுக்கு போட்டணும் அப்படின்னு போட்டால்
எப்போ 70,000 பேருக்கு 2013 பாஸ் பண்ணவனுக்கே இது போடுறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்? 2013 70,000 பேர் இருக்கிறான்னா சரி, கொஞ்சம் பேர் உங்கள் கணக்குப்படியே காலம் முறிஞ்சு போய் இறந்து போயிட்டானா கூட, கொஞ்சம் பேர் வேறு வேலைக்கு போயிட்டான், இப்படி கணக்கு போட்டால் கூடமே 20,000 பேர் கழிச்சா கூட 50,000 பேர் 2013 50,000 பேர் இருக்கிறான். 50,000 பேருக்குமா இவன் தலைவன் கூட்டிகிட்டு போகிறவன்? 50,000 பேருக்குமா நல்லது நினைக்கிறான்? நல்லது நடக்குமா? இது அவர் 50,000 பேருக்குமா வாய்ப்பு? 2013 இருக்கிறவனுக்கே 50,000 பேர் இருக்கிறான்னா அவனுக்கு போஸ்டிங் போட ஒரு 10,000 போஸ்ட் போகிறதுக்கே 10 வருஷம் அதான் இதான்னு ஆடுது. அப்போ 50,000 போஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக போட்டுன்னு வரதுன்னா இந்த 2013 பாஸ் பண்ணவனுக்கே என்றைக்கு வேலை கிடைக்கிறது? சரிங்களா? ஆக இன்னும் ஒரு 100 வருஷம் ஆகும் கண்டிப்பாக. சரிங்களா? ஆக 2013க்கு கேட்டால் கூட, முன்னுரிமைன்னு கேட்டால் கூட 2013 இருக்கிறவனுக்கு போகிறதுக்கே பார்த்தா இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகும். சரிங்களா? ஆக இது 2013க்கே எதிரானது. 2013 பாஸ் பண்ணவனுக்கே இவங்க சொல்கிற கோரிக்கை எதிரானது. சரிங்களா? ஆக இதில் வயசாகி எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டுமே சாதகமானது. இது 2013 80% பேருக்கு பாதகமானது, 2017க்கு பாதகமானது, 2019க்கு பாதகமானது, 2022க்கும் பாதகமானது. சரிங்களா? ஆக இது தெளிவாக இருக்குது. அரசு ரொம்ப தெளிவாக இருக்குது. அதை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பணியிட நிரப்புகிறோம், ஆனால் நீ சொல்கிற மாதிரியே நிரப்பணுங்கிறதுல அரசு அது கிடையாது. நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடையாது, நீ முதலமைச்சர் கிடையாது, நீ மினிஸ்டர் கிடையாது. சரிங்களா? இவங்க சொல்கிற மாதிரியே அந்த நலச்சங்கங்கள் சொல்கிற மாதிரியே கேட்குறதுக்கு அவங்க இது கிடையாது. சரிங்களா? அப்போ சரியாக தான் முடிவு எடுத்துக்கிறாங்க. 149 இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்படியும் முடியலையா? அதாவது டாப் மார்க் டெட்டு மார்க்கை வச்சு எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் வெயிட்டேஜ் கொடுத்து போஸ்டிங் போட்டு அப்படி கூட அது அரசோ என்ன முடிவோ அது நல்லதாகவே தான் இருக்கும். எல்லாருக்கும் பொதுவானதாக தான் இருக்கும்.